நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். என்னங்க நடக்குது மார்க்கெட்டில? மேலேயும் கீழேயுமா வந்து பார்த்தீங்கன்னா, காலையில ஒரு 20 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு மைனஸு இப்படி தாங்க நிஃப்டி ஆட்டம் காமிச்சிட்டு இருக்கு. சைட்வே தான் எல்லாமே ஸ்மால் கேப் காலையில பார்க்கும்போது நல்ல ஒரு ப்ளஸ்ல இருந்தது. போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1% மேல ப்ளஸ் இருந்தது. இப்ப பார்த்தா மைனஸ்ல போயிருக்கு. என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். எண்ட் ஆஃப் டேல சைட்வே தான் போயிட்டுருக்கு. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டிசம்பர் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐ வந்து அதிகமா இது பண்ண மாட்டாங்க. அவங்க லீவுக்கு போயிருவாங்க. கிறிஸ்துமஸ், நியூ இயர்க்குன்னு சொல்லியிருந்தோம். சைட்வே தான் போறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு. மேலேயும் போகாது, கீழேயும் அதிகமா ஃபால் ஆகாது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோல நெறைய முக்கியமான தகவல் இருக்கு. ஒரு 5, 6 ஸ்டாக்குடைய நம்ம டெக்னிக்கல் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் முக்கியமான ஸ்டாக்குக்கெல்லாம் ஆர்டர் கிடைச்சிருக்கு. இன்னும் நெறைய முக்கியமான தகவல்லாம் இருக்கு. அத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நிஃப்டிய பாருங்க. இது 5 மினிட் சார்ட்டு. பாருங்க கீழ நல்ல ஒரு டவுன் இருந்தது காலையில. அதுக்கப்புறம் ஒரு 60, 70 பாயிண்ட் பிளஸ். அதுக்கப்புறம் ஒரு டவுனு. இப்போ பிளஸ்ல போயிட்டுருக்கு. 50 பாயிண்ட் டவுன்ல இருந்தது. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா 30 பாயிண்ட் டவுன்ல தான் இருக்கு. இப்படி 12 நல்ல ஒரு வாலிடிட்டிங்க மார்க்கெட்டு. ஐடி இண்டெக்ஸ் நேத்து மாரிக்கு இன்னைக்கு நல்ல ஒரு டவுனுங்க பாருங்க. செல்லிங் ஐடி இண்டெக்ஸ்ல வந்து நல்ல ஒரு செல்லிங்கு. HCL தான் புடிச்சு நின்டுட்டு இருக்கு. பார்க்கலாம். இது வந்து 5 மினிட் சார்ட்டுங்க நிஃப்டியோடைய. அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டிய பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு செல்லிங் தாங்க இன்னைக்கு. அருமையான ஒரு செல்லிங் 250 பாயிண்ட்டுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா டவுன்ல தான் இருந்தது பேங்க் நிஃப்டியும். இங்க பாருங்க நல்ல ஒரு ரெட் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. சைட்வேல தாங்க போயிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேல டவுன்ல இருக்கு பேங்க் நிஃப்டி. நல்ல ஒரு காலையில பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 200 பாயிண்ட்டுக்கு மேல. பார்க்கலாம் எண்ட் ஆஃப் டேல நமக்கு இன்னைக்கு மிட் கேப்பும் நல்ல ஒரு செல்லிங்ல தான் இருக்கு. நிஃப்டி மிட் கேப் பாருங்க. மிட் கேப் இன்னைக்கு நல்ல ஒரு செல்லிங் ஒரு 200 பாயிண்ட்டுக்கு மேல செல்லிங்ல தான் இருக்குங்க பாருங்க. இந்த இத டபுள் டாப் உடைச்சு தான் கீழ குளோசிங் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நிஃப்டியுடைய ஸ்மால் கேப் நேத்து நல்ல ஒரு ரெக்கவரு 2மே. ஆனா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான் இருக்கு. கொஞ்சம் கவனமா இருங்க. கரெக்ட்டான இடத்துல நல்ல ஒரு வேல்யூஷன்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. எந்த ஒரு ஸ்டாக்கா இருந்தாலும். ஒரு பேராசையில போயிட்டு எந்த இடத்துலயுமே காசு அமௌண்ட்ட போட்டு அப்புறம் கஷ்டப்படக்கூடாது. இன்னைக்கு ஐடி இண்டெக்ஸு, பியூசி பேங்கு, ஃபைனான்ஸ் சர்வீஸ் எல்லாமே இன்னைக்கு டவுனுங்க. ஃபார்மா கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஃப்ளாட்டு ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேல. அதுக்கப்புறம் எஃப்எம்சிஜி ஒரு ஃப்ளாட்டு. மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு 1%க்கு மேல இன்னைக்கு அருமையான ஒரு மூவ். மெட்டல் ஸ்டாக்லாம் இன்னைக்கு பாருங்க. நல்ல ஒரு அருமையான மூவ் இருக்கு இன்னைக்கு. நிஃப்டி மெட்டலு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டி மெட்டல் இன்னைக்கு இண்டெக்ஸு நல்ல ஒரு அருமையானது. நிஃப்டி ஆட்டோ ஸ்டாக்கும் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க பாருங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு சப்போர்ட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி மெட்டலு, நிஃப்டி ஆட்டோ, நிஃப்டி ஆட்டோ, நிஃப்டி ஆட்டோ, நிஃப்டி ஆட்டோ பார்ப்போம் இன்னைக்கு. நிஃப்டி ஆட்டோ நேத்து நல்ல ஒரு செல்லிங்ல தான் இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரீன் கேண்டில் லைட்டா. பார்க்கலாம் எண்ட் ஆஃப் த டேல எப்படி இருக்குன்ட்டு. இன்னைக்கு வந்து முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து மைனஸ் ஆன ஸ்டாக்கும் பார்க்கும்போது இன்னைக்கு, நல்லா வந்து டாடா ஸ்டீல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகோ. இண்டிகோவும் இன்னைக்கு டவுனு தாங்க. அதுக்கப்புறம் ஜொமோட்டோ, HDFC பேங்க் இன்னைக்கு நல்ல ஒரு டவுன்ல இருக்கு. பார்க்கலாம். HDFC பேங்க்கு. நான் இண்டிகோல நம்ம வந்து ஃபாலோ பண்றது கிடையாது இந்த ஸ்டாக்கு. இருந்தாலும் ஒரு நியூஸா சொல்றேன் உங்களுக்கு. நெறைய பேர் வச்சிருப்பீங்க பாருங்க. நல்ல ஒரு டவுனு HDFC பேங்க்கு. அதுக்கப்புறம் ஐசிஐசிஐ பேங்க் பார்க்கலாம். ஐசிஐசிஐ பேங்க்கு. ஐசிஐசிஐ பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன அப்புறம் அதுவும் இன்னைக்கு நல்ல ஒரு செல்லிங் சைடுவே தாங்க. ஐசிஐசிஐ பேங்க்கும், HDFC பேங்க்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த பாக்ஸுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்ட்டு. மூவ்மெண்ட்டுமே இல்லங்க மார்க்கெட்ல. ஜாக்கிரதையா இருங்க கொஞ்சம். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு ஸ்டாக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு டவுன் இன்னைக்கு. குரோன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக்கு எல்லாரும் குரோ ஸ்டாக்கு எல்லாருமே வந்து நம்ம கேட்டுட்டு இருக்கிற ஸ்டாக்கு முக்கியமான சப்போர்ட்ல தான் ட்ரேட் ஆகுது. அது முக்கியமான காரணம் என்னன்னா பார்த்தீங்கன்னா, குரோ அந்த ஆல்ரெடி நியூஸ் பார்த்துருந்தோம். இங்க பாருங்க நேத்து டவுன் இன்னைக்கு டவுனு. 2,200 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஆஃப் லாக் இன் எண்டிங் ஆகுது. இன்வெஸ்டர் வந்து செல் பண்ணுவாங்க. அதனால தான் இது நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். வாங்காதவங்க வந்து பார்த்து உங்க அனலைஸ் பண்ணி வாங்கலாம் வேணாம்னு முடிவு பண்ணுங்க. இது ஒரு அருமையான குட் நியூஸு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு சக்தி பம்பு. சக்தி வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கங்க. சக்தி பம்புல வந்து அவசரப்படாதீங்க. ஏன்னா கன்டினியூவா ஃபாலிங். எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ்லே தெரியவே இல்ல. இங்க பாருங்க கன்டினியூவா ஃபாலிங் ஆயிட்டே இருக்கு. இந்த மாரி ஸ்டாக்க நம்ம போய் எங்க போய் எடுக்க முடியும் சொல்லுங்க? எங்கேயாச்சும் கிரீன் கேண்டில் வந்திருக்கா பாருங்களேன். கன்டினியூவா வந்துட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க. இந்த ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ரிட்டர்ன் குடுத்த ஸ்டாக்கு. அதனால வந்து நெறைய பேர் வந்து புக் பண்ணுவாங்க ப்ராஃபிட்டு. வீக்லி சார்ட்டுங்க பாருங்க. எங்கேருந்து ஏறிருக்கு பாருங்க. இப்ப தான் இறங்கவே ஆரம்பிச்சிருக்கு ஸ்டாக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கூட இறங்கும்னு நெனைக்கிறேன் இந்த ஸ்டாக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரையலு. நம்ம எல்லாரும் கேட்ட ஒரு ஸ்டாக்கு. முக்கியமான இடத்துல தான் இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆமா. ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஸ்டாக்ல நெறையா இருக்கு. பாருங்க. அனலைஸ் பண்ணி பாருங்க ஓனா. அனலைஸ் பண்ணி முடிவெடுங்க. இந்த பாருங்க ஸ்டாக்கும் பாருங்க. நல்ல ஒரு ரன் குடுத்துருக்கு பாருங்க. எங்கேருந்து ரன் ஆயிருக்கு பாருங்க. 2020லேருந்து கன்டினியூவா ரன்னிங். டவுனே ஆகல. இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா,
வீக்லி சார்ட் இது. ஒரு டோஜி மாரிக்கே ஃபார்ம் ஆயிருக்கு. பார்க்கலாம் பையரும், செல்லரும் ஈக்குவலா இருக்காங்க. சென்டர்ல இருக்கு பாருங்க. மேல பையரு, மேல செல்லர். ஈக்குவலா இருக்குன்னு அர்த்தம். ஆமா. வெயிட் பண்ணி பாருங்க. பொறுமையா இது பண்ணுங்க. எந்த ஒரு ஸ்டாக்குமே அவசரத்துல இது பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பிஎஸ்சி அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு சப்போர்ட்ட பிரேக் ஆயிருக்கு இன்னைக்கு. இது வீக்லி சார்ட்டு. டே சார்ட்ல வைக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு தெரியும் அந்த வீக் கேண்டிலு. நல்ல ஒரு பீரிஷ் கேண்டில் தான் இன்னைக்கு ஃபார்ம் ஆயிருக்கு 2 நாளாவே. இங்க பாருங்க. முக்கியமான ஒரு சப்போர்ட். இந்த சப்போர்ட்ட பிரேக் பண்ணியிருக்கு. பார்க்கலாம் எவ்வளோ தூரம் கீழ வரும்ன்னு. பிஎஸ்சி அந்த ஸ்டாக் என்ட்ட கிடையாது. வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஹோல்ட் பண்ற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அந்த ஸ்டாக்கு தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து 7% நல்ல ஒரு அப் மூவ் காலையில. இங்க பாருங்க ஜிபிடி இன்ஃப்ரா 7 இல்ல 10%க்குமே நல்ல ஒரு அப் மூவ் இருந்துச்சு. இங்க பாருங்க. ஒரு பாக்ஸுக்குள்ள அதுவும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மேல போணுச்சுன்னா மேக்ஸிமம் ஒரு ஷார்ட் டெர்முக்கு தான் யூஸ் பண்ணுவேன் இந்த ஸ்டாக்கு. இன்னும் கூட கீழ வந்துச்சுன்னா வாங்குவேன். நல்ல ஒரு அருமையான ஒரு புல்லிஷ் கேண்டில். நேத்து ஒரு ஸ்டாக் ஆர்டர் கிடைச்சிருக்கு. நம்ம எப்பவுமே ஆர்டர் எதுக்கு நம்ம வீடியோல சொல்றோம்னா, முக்கியமா ஆர்டர் இருந்தா மட்டும் தான் அந்த கம்பெனி குரோ ஆகும். கம்பெனியுடைய இபிஎஸ் நல்லா குரோ ஆகும். கம்பெனி நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அதனால தான் எப்பவுமே ஆர்டர் நம்ம சொல்றத வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஐடிசி அருமையான ஒரு வாய்ப்பு. ஐடிசி ஹோட்டலு. ஐடிசிக்கு அருமையான வாய்ப்பு இருக்கு. அதையும் காமிக்கிறேன். இங்க பாருங்க நல்ல ஒரு செல்லிங் பிரஷரு. நான் எப்போதுமே சொல்றது பொறுமையா வெயிட் பண்ணுங்க. ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வரும்போது இடத்துல மட்டும் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஐடிசி ஒரு நல்ல குரூப் ஆஃப் கம்பெனி. நம்ம லாங் டெர்முக்கு ஹோல்ட் பண்ணலாம். நல்ல ஒரு ஸ்டாக்கு. பாருங்க கன்டினியூவஸ் செல்லிங் பிரஷரு. இந்த ஏரியா வந்து ஒரு முக்கியமான ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். இது 2வது சப்போர்ட்டா இருக்கும். அதனால வெயிட் பண்ணி பொறுமையா அனலைசிஸ் பண்ணி நீங்க வாங்குறதா முடிவு பண்ணிக்கங்க. ஐடிசியும் பாருங்க. ஐடிசியும் அதே ஏரியால தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. லாங் டெர்முக்கு நல்ல ஒரு அருமையான ஸ்டாக்ன்னு சொல்லலாம் ஐடிசியும். நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர்ல தான் இருக்கு. இன்னைக்கு பார்க்கலாம் என்ன நடந்திருக்குன்னு. நான் அப்படியே ஸ்லோவா அப்படியே வாங்கிக்கிட்டு இருக்கேங்க. பாருங்க அதே ஏரியால தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சைட்வே தான். இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஐடிசி. அடுத்தது ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. ஏசிஎம்இ சோலாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு நியூஸும் வந்திருக்கு அந்த ஸ்டாக்குக்கு. ஸ்டாக் என்னமோ பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐபிஓலேருந்து நல்ல ஒரு டவுன் ஆயிட்டு, நல்ல ஒரு அப் மூவ்ங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வருஷத்துல பிப்ரவரிலேருந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அப் மூவ். ஆல்மோஸ்ட் 80%க்கு மேல ரிட்டர்ன் குடுத்திருக்கு. இப்ப டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு இந்த ஸ்டாக்கு. ஆமா. இந்த ஏரியா ஒரு முக்கியமான சப்போர்ட்டா இருக்கும். அருமையான ஸ்டாக்குன்னு சொல்லலாம். சோலார் பேனல்ல உள்ளது. இதுக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஏசிமி சோலார் காமிக்கிறேன் பாருங்க. ஏசிமி சோலார் கமிஷன் அடிஷனல் 16 மெகாவாட் குஜராத் விண்ட் பவர் ப்ராஜெக்ட். ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. விண்ட் பவர் நல்ல ஒரு கம்பெனி சொல்லலாம் அது. ஃபண்டமெண்டலா லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்டோட நல்லா இருக்கு இந்த ஸ்டாக்குக்கு. அருமையான கம்பெனி. அவருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நிறைய நியூஸ் வந்திருக்கு. அதையும் பார்க்கலாம். இங்க பாருங்க ஹைனஸ் டெக் ஷேர் ஃபால் அனதர் 80% பேரிஷு. எப்பவுமே நான் அதான் சொன்னேன். நேத்து வீடியோல நான் சொல்லியிருந்தேன், வார்ன் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் கவனமா இருங்க இந்த மார்க்கெட் ஸ்டாக்லலாம். அவசரப்பட்டு என்ட்ரு ஆகாதீங்க. நெறைய பேரு சொல்லுவாங்க, அவங்க வந்து நம்மள லாஸ்ட்ல மாட்டிட்டு போயிருவாங்க. நம்ம சொந்தமா அனலைஸ் பண்ணி எப்பவுமே முடிவு எடுக்கணும். இங்க பாருங்க 8% நேத்து. ஆமா. நேத்து நீங்க வாங்கியிருந்தா இன்னைக்கு விக்க கூட முடியாது. என்ன யூஸ் இருக்கு பாருங்க. அது ஒரு டிமாண்ட் ஜோன்னால வந்து பார்த்தீங்கன்னா, ரிவர்சல் காமிச்சிருக்கு. மேபி இது ஒரு நல்ல நியூஸ் வந்து மார்க்கெட் சைடு வேல போலாம். அந்த சப்போர்ட் உடைக்காம இருக்கிற வரைக்கும் நல்லது. சைடு வேல போயிட்டு கூட மேல போலாம். இல்ல கீழோட வரலாம். எது வேணா நடக்கலாம். அதனால இந்த மார்க்கெட் ஸ்டாக்லலாம் டிராப் ரொம்ப பண்ணுவாங்க. அதனால ரொம்ப கவனமா இருங்க. அவசரப்பட்டு எதுவும் பண்ணிறாதீங்க. அதுதான் சொல்லிறேன். நம்ம காச வந்து நம்ம கேபிட்டல வந்து எப்பவுமே லாஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப பொறுமையா இன்வெஸ்ட் பண்ணணும். அது ஸ்மால் கேப்ல ரொம்ப ரொம்ப டேஞ்சரு. ரொம்ப ரிஸ்க்கு. ஸ்டாக் மார்க்கெட்டே ரிஸ்க்கு. அது ஸ்மால் கேப்ல ரொம்ப ரிஸ்க்கு. அதனால பார்த்துக்கங்க. இந்த நியூஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து புது 3 ஐபிஓ வந்திருக்கு. இந்த ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 13% பிரீமியம் லிஸ்டிங்கா இருக்கு. யாராச்சும் இந்த ஐபிஓ வச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு லிஸ்டிங்கு 13%. கம்பெனிய பத்தி நான் இதுவரைக்கும் படிச்சது இல்ல. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, வித்யா வயர்ஸ். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 10% என்னமோ ஐபிஓ லிஸ்டிங் நினைக்கிறேன். இதா இருக்கு. இந்த கம்பெனி யாரும் வச்சிருந்தீங்கன்னா, கிடைச்சிருக்கா ஐபிஓ கிடைச்சிருச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. 7% இந்த பிரீமியம் 7%. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பம்பர். பம்பர்ன்னு சொல்லலாம். லாட்டரி மாரி தான். 60% பிரீமியம்ல மீஷோ. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி தான். நான்லாம் அப்ளை பண்ணவே இல்ல. ஆமா. யாராச்சும் வாங்கியிருந்தீங்கன்னா, முடிவு பண்ணி நீங்க வெளில வரலாமான்னு முடிவு பண்ணிக்கங்க. ஏன்னா, அது ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி மீஷோ. இங்க காமிக்கிறேன் பாருங்க. ஃபண்டமெண்டல் 52,000 கோடி. டேட்டாலாம் ஃபண்டமெண்டலா பார்க்கறதுக்கே ஒண்ணுமே எனக்கு தெரியாது. பாருங்க கன்டினியூ லாஸ் மேக்கிங் தான். தெரியுதா? லாஸ் மேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ் அதிகமா தான் இருக்கு. நான் நான் 500 கோடி, அப்புறம் 3000 கோடி, 1000 கோடி, 3000 300 கோடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3000 4000 கோடிக்கு மேல. கடன் நெறையா இருக்குன்னு நெனைக்கிறேன் இந்த ஸ்டாக்ல. ரிசர்வ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அது கடன் கிடையாது. பாருங்க 58% தான் இருக்கு. 58 கோடி தான் இருக்கு. கடன் கிடையாது ஆனா. ஆனா கம்பெனி வந்து லாஸ் மேக்கிங் கம்பெனி. இன்னைக்கு வந்து 3 ஐபிஓ வந்திருக்கு. இந்த 3 ஐபிஓல யார் யாருக்கு கிடைச்சிருச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த ஸ்டாக்ல நான் என்ட்ரு ஆயிருக்கேங்க. ஜாக்லின் பிரிபேர் இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான இன்னைக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. இங்க பாருங்க 5 இயர் ரெஃபரல் அக்ரீமெண்ட் வித் மாஸ்டர் கார்ட் ஏசியா பசிபிக். நல்ல ஒரு அருமையான ஸ்டாக். இந்த ஸ்டாக்கு கன்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா, நேத்தோட நம்ம இந்த ஸ்டாக்க பத்தி பேசியிருக்கோம். கன்டினியூ இந்த ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பர்ச்சுனிட்டி வந்துகிட்டே இருக்கு. அதனால பொறுமையா நல்ல ஒரு முக்கியமான ஏரியால தான் இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. பொறுமையா எங்கே இன்வெஸ்ட் பண்ணாலும் பொறுமையா நல்லா நீங்களும் ஓன் அனாலிசிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? நான் வாங்கினேன்காட்டி நீங்க போய் வாங்கிடக்கூடாது. நீங்களும் ஓன் அனாலிசிஸ் பண்ணி, இது பண்ணி முடிவெடுங்க. இல்லங்க எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் பத்தி ஒண்ணுமே தெரியாது, அனலைசிஸ் பண்ண தெரியாது அப்டின்னா, டைரக்ட்டா போயிட்டு இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்கு. நிஃப்டி 50 இண்டெக்ஸ் இந்த மாரி இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா, நீங்க அதில போய் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல ஒரு நல்ல ஒரு அட்வைசர கேட்டு நீங்க முடிவு பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான நியூஸ் வந்திருக்கு. அதையும் நம்ம பார்க்கலாம். நால்கோ இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, திலீப் பில்ட்கானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டர் குடுத்துருக்காங்க. 25 இயர்ஸ் இருக்கு. ஒரு 5000 கோடி இந்த ஆர்டரு. நான் வந்து டெலிகிராம் குரூப்ல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்த்துக்கங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு ஆர்டர் டெலிகாம் பில்ட்கானுக்கு. சூப்பரான ஒரு ஆர்டரு. திலீப் பில்ட்கான் நல்ல ஒரு கம்பெனி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பின்லேப் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2% மேல வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு மூவ். இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஆள் ஃப்ரெண்ட் வந்து ஐபிஓல வாங்கியிருக்கேன்னு சொன்னாரு. அவருக்கு நல்ல ஒரு குட் நியூஸா இருக்கும். எங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஏஐ பவர் ஏஜென்டிக் பில் பேமெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டர் கிடைச்சிருக்கு. இது ஒரு குட் நியூஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சோலார் வேர்ல்டு எனர்ஜி இந்த ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 806 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. நேத்தே இந்த ஆர்டர் வந்துருச்சு. நான் கவர் பண்ண முடியல நியூஸ்ல. அதான் எடுத்து வந்திருக்கேன். யாரும் நண்பர்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஹோல்ட் பண்றீங்கன்னா, இது ஒரு உங்களுக்கு முக்கியமான தகவலா இருக்கும். இங்க பாருங்க சோலார் வேர்ல்டு நல்ல ஒரு அருமையான கம்பெனி. சோலார் இதில இருக்காங்க. நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. யார் வச்சிருக்கீங்களான்னு பாருங்க. என்கிட்ட கிடையாது. நானும் ஃபாலோ பண்றது கிடையாது இந்த ஸ்டாக்க. ஒரு 800 கோடிக்கு மேல ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஏஎஸ்சி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சுபெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. இவங்க பார்த்தீங்கன்னா, 5 இயர் டீல் ஒர்த் $1 மில்லியன் ஃப்ரம் யூரோப் லீடிங் இன்டகிரேட்டட் எனர்ஜி டெலிகாம் புரொவைடர். இந்த கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. இந்த ஸ்டாக் வந்து ஒரு 1 வாரத்துக்கு முன்னாடியே என்னமோ ஒரு ஆர்டர் பார்த்தோம்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டாக்குக்கு. பார்க்கலாம் இந்த ஸ்டாக் என்னன்னு என்ட்ட கிடையாது. ரூ. 12 இருக்கு இந்த ஸ்டாக்கு. பென்னி ஸ்டாக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். இந்த மாரி ஸ்டாக்லலாம் ஃபண்டமெண்டலா பார்க்கும்போது ஒண்ணுமே இல்ல. பாருங்க லாஸ் மேக்கிங் இடையில ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 1 மில்லியன் கிடைச்சிருக்கு. இது யார் வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கூடுதல் தகவலா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கல்பாத்தூர் ப்ராஜெக்ட்டு நல்ல ஒரு அருமையான ஒரு கம்பெனி சொல்லலாம். இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு 2000 கோடிக்கு. ஆமா. இந்த ஸ்டாக் யார் வச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமான நம்ம ஆர்டர் எதுக்கு பார்க்குறோம்னா, நெறைய பேர் வச்சிருக்கீங்க. அதனால தான் நம்ம எல்லா கம்பெனி கிடைக்கிற ஆர்டர் நம்ம பார்க்குறோம். இந்த ஆர்டர் கிடைக்கிற கம்பெனி எல்லாமே நோட் பண்ணி வைங்க. நோட் பண்ணிட்டு வந்து நல்ல ஒரு அனலைசிஸ் பண்ணி நமக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கா லாங் டெர்ம்க்குங்கும்போது நம்ம என்ட்ரு ஆகலாம். அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா வீடியோலயும் பார்த்தீங்கன்னா, ஆர்டர் கிடைக்கிற கம்பெனி எல்லாமே நான் கவர் பண்றேன். ஆமா. இங்க பாருங்க இந்த கம்பெனி 20,000 கோடிக்கு மேல உள்ளது. நல்ல ஒரு ஆயில் அண்ட் கேஸ் பைப்லைன், ரயில்வே டிரான்ஸ்மிஷன், பவர் டிரான்ஸ்மிஷன் இருக்காங்க. ஸ்டாக் என்னமோ பார்த்தீங்கன்னா, 1167ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கொஞ்சம் பிளட்சிங் இருக்கு. ஸ்டாக் ப்ரமோட்டர் ஹோல்டிங் கொஞ்சம் டவுனா இருக்கு. எனக்கு இந்த ஸ்டாக் வாட்ச் லிஸ்ட்ல கிடையாதுங்க. யாராச்சும் வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு கூடுதல் தகவலா இருக்கும். அதனால தான் நான் வந்து இங்க டீட்டெயிலா சொல்றேன். பார்த்துக்கங்க இந்த ஸ்டாக்கு. ப்ரமோட்டர் ஹோல்டிங் எஃப்ஐ டிஐட்ட பாருங்க. டிஐட்ட ரொம்பவே கடுமையா வச்சிருக்காங்க. 44% இருக்குங்க டிஐட்ட. எஃப்ஐட்ட 12% இருக்கு. கூட்டியிருக்காங்க. ஆமா. யாருக்கு இந்த ஸ்டாக் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. மீஷோ இன்னைக்கு ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் முக்கியமான ஸ்டாக்கோடைய நம்ம டீட்டெயில் பார்க்கலாங்க இன்னைக்கு. இங்க பாருங்க எல்லாமே வெள்ள ரெட் கலர்ல தான் இருக்கு. எல்லாமே செக்கச்செவேன்னு தான் இருக்கு. இங்க பாருங்க. குரோ, சக்தி பம்பு, ஐநாக்ஸ் விண்ட்டு, பிஎஸ்சி, ஏஞ்சல் ஒண்ணு எல்லாமே நல்ல செல்லிங் ப்ரைஸ்ல தான் இருக்குங்க. கவனமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஜிபிடி இன்ஃப்ரா, சில்வர் இன்னைக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு 3% என்னங்க போயிட்டே இருக்கு. ஆல் டைம் ஹை போயிருச்சுங்க சில்வரு. இங்க பாருங்க. ப்ரீவியஸ் ஹை நல்லா ஒரு நான் கூட இறங்கி கீழே வந்தா வாங்கலாம் பார்த்தேன். தப்பு பண்ணிட்டேன். இந்த ஏரியால வாங்கியிருக்கணும். இங்க வாங்கியிருந்தா கூட நல்ல ஒரு அருமையான ஒரு ரிட்டர்னுங்க. இங்க பாருங்க. 32% டபுள் டாப் ஓடுது. அப்படியே கீழ வந்துச்சுன்னா வேணா ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கான்னு நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஆமா. கோல்டு பீஸ் வந்து இன்னைக்கு மத்தியானம் ஃப்ளாட்டா தாங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கோல்டு பீஸ் இங்க பாருங்க சைட்வே தான். கோல்டு பீஸ் பெருசா மூவ்மெண்ட் இல்ல. சில்வர் தாங்க நல்ல ஒரு வாலிடிட்டி. அதுக்கப்புறம் நம்ம வாட்சஸ்ல என்ன ஸ்டாக் இருக்குன்னு பார்க்கலாம். டிரான்ஸ்ரைல் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 4% இன்னைக்கு டவுனு. இங்க பாருங்க அந்த ஏரியால தான் முக்கியமான சப்போர்ட் ஏரியா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சிடிஎஸ்எல் கன்டினியூ டவுன் தாங்க. பொறுமையா இருங்க. நல்ல ஒரு வாய்ப்புகள் வரும்போது யூஸ் பண்ணிக்கங்க. இப்ப அவசரப்பட வேண்டாம். சிடிஎஸ்எல்லாம் பெருசா ஒரு மொமெண்டம் இல்ல இன்னைக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி அப்படியே ஒரே ஃப்ளாட்டா தாங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பார்த்தா தெரியும். கோப்ரோச் நேத்தே நல்ல செல்லிங்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1.5% மாரி செல்லிங்கு. கடுமையான செல்லிங்குங்க. கோப்ரேச்சும். பாருங்க நல்லாவே தெரியும். நல்ல ஒரு செல்லிங்கு.
ட்ரெண்ட் லைன்ல பிரேக் அவுட் பண்ணுச்சு. மறுபடியும் உள்ள வந்துருச்சு. பார்ப்போம். கீழ பிரேக் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரிலையன்ஸு. இன்னைக்கு ரிலையன்ஸ்னால தான் இன்னைக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட்ட புடிச்சு நிப்பாட்டியிருக்காங்க. அங்க பாருங்க. ரிலையன்ஸ் காலையில பார்க்கும்போது நல்ல ஒரு 1% மேல இருந்து இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டவுனா இருக்கு. ஆமா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்மா ஓரளவுக்கு நல்ல பரவால்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. மெட்டல் இன்னைக்கு நல்ல ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸு. ஆட்டோ செக்டார வந்து பார்ப்போம். ஆட்டோ செக்டார்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ மோட்டார் கன்டினியூவஸ் செல்லிங் தான். இன்னைக்கு கன்டினியூவஸ் செல்லிங் ப்ரெஷர் இருக்கு. நேத்தே நம்ம பார்த்துருந்தோம் ஹீரோ மோட்டாரு. நமக்கு வாய்ப்புகள் வந்தா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கெல்லாம் வேண்டாம். இங்க வாய்ப்புகள் வந்துச்சுங்க. ஒரு சேனல பார்த்துட்டு நான் வாங்காம இன்னும் கொஞ்சம் கீழ வரும் 3000க்கு கீழ வரும் விட்டுட்டேன். அழகா இங்கேயே நான் என்ட்ரு ஆயிருக்கலாம். ஆமா. வாய்ப்புகள்ல வந்து நம்ம நம்ம எதிர்பார்க்குற ரேட் என்னைக்குமே ஸ்டாக் மார்க்கெட்ல வராதுங்க. கொஞ்சம் கொஞ்சம் நம்ம என்ட்ரு பண்ணி வச்சுக்கிறது நல்லது என்னைக்குமே. நம்ம அடியில தான் நம்ம போய் வாங்கணும்னு நெனச்சோம்னா, கண்டிப்பா நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல ஜெயிக்க முடியாது. அதனால எங்கே வாய்ப்புகள் இருக்கோ, அங்க இடத்துல கொஞ்சோண்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்ல ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்றோம்னா, ஒரு 5000 போட்டுட்டு மீதி 5000க்காண்டி நம்ம வெயிட் பண்ணலாம். அந்த மாரிக்கு நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி வர இடத்துல நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு பொறுமையா இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த வீடியோல முக்கியமான தகவல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு கூடுதல் இன்ஃபர்மேஷனா இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நெறைய பேர் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். கமெண்ட் பண்ணுங்க அந்த வீடியோ பத்தி. இன்னொரு அருமையான வீடியோல நம்ம இன்னைக்கு ஈவினிங் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே!